2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற டெஸ்ட் 11 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜிசி ஓ லெவல்லையே கொஞ்சம் குழப்படி காட்டக்கூடிய கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக தான் டெஸ்ட் 11 அமையும். இந்த டெஸ்ட் 11ல் நம்ம 7 மார்க்ஸ் முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ளணும்னா அதிகமான முறையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதன் பட்சத்தில் தான் நம்மளால் அதிகமான மார்க்ஸஸ் கெயின் பண்ணிடும். நீங்கள் தொடர்ச்சியான ஆதரவுகளை நீங்கள் இந்த சேனலுக்கு வழங்கிக்கிறதால நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நான் வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். இதையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்வாங்க. ஸோ இந்த வீடியோ ஒவ்வொரு வேர்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் டீப்பாக தான் போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். தேர் இஸ் ஒன் வேர்ட் எக்ஸ்ட்ரா. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான தலையங்கம் தான் இது. அப்போ இதை நம்ம டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. படில்ஸ் முதலாவது சொல் படில்ஸ். படில்ஸ் என்னென்னா ரோட்டோரங்கள் இருக்கிற அந்த தண்ணி தேங்கி நிற்கிறது தான் நம்ம படில்ஸ்ன்னு சொல்லுவோம். நோண்டா தெரிந்து கொள்ளு, இது ஒரு வினைச்சொல். ஃபோமுங்கிறதும் ஒரு வினைச்சொல் தான். இதை நாம் ஃபோம்னா உருவாகு, தோன்று. அடுத்து எவர்னா ஒரு அட்வெர்ப். எவருங்கிறது ஒரு அட்வெர்ப். கம்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு வேர்ப். தட்டுங்கிறது நம்ம அதுக்கு டிரெக்டான தமிழ் அர்த்தம் முடிக்கல, அது நம்ம எடுக்கலாம். ஆனால் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் தட் வேறு விதமான பங்களிப்பு செய்ய போகுது. டுன்னா தெரியுமா உங்களுக்கு ஒரு ப்ரெபசிஷன். இட்டுங்கிறது ஒரு ப்ரோனவுன். டிஸப்பியருங்கிறது ஒரு வேர்ப். அப்படின்னா மறைந்து போ. ரெயின் வாட்டருங்கிறது ஒரு நவுன், மழை நீர். சம்வியாங்கிறது ஒரு அட்வெர்ப், எங்கேயாவது ஒரு இடத்தை. அதன் சம்வியார். இதுங்கிறது ஒரு ஆர்டிக்கல். சம்டைம்ஸ் இன்னும் சொல்லுறது ஒரு அட்வெர்ப். கெனோட்டுங்கிறது சொல்லு ஒரு மாடல் வேர்ப். அண்ட் வட்டுங்கிறது பட் என்னன்னு நம்ம எடுக்க போகிறதில்ல. இதுக்கு வட்டுக்கு வேறு அர்த்தங்கள் தரப்போகுது. ஸோ இந்த கொஷின் முழுமையாக ரிலேட்டிவ் க்ளோஸை கொண்டு அமைஞ்சதால் நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸை பற்றி நம்ம படிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. நம்ம வேறு அதுக்கு ஒரு வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ணி நான் சீக்கிரத்திலே போடுவேன். நாம் இந்த கொஷனை அணுகுவோம் எப்படின்னு சொல்லி. ரெயின் மழைங்கிறது இஸ் அ வெரி, மழை ஒரு மிகவும், அன்பிரடிக்டபிள். ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க தானே, எதிர்வு கூறுற நம்மளோட எதிர்காலத்தை ஒரு ஃப்யூச்சரை நம்ம கெஸ் பண்ணுறது தான் ப்ரெடிக்ட்னு சொல்கிறோம். அன்ப்ரெடிக்ட்னா நம்மளை எதிர்பார்க்க முடியாத நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு ரெயினுங்கிறது ஒரு மிகவும் அன்ப்ரெடிக்டபிள். நம்மளால் எப்போ வரும் எப்போ போகுதுன்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாத ஒரு இயற்கையான ப்ராசஸ் தான் என்ன ரெயினாக காணப்படுதாம். சம்டைம்ஸ் சில நேரம் இட் ரெயின்ஸ், சில நேரம் அது மழை பெய்யும். இட் ரெயின்ஸ் அண்ட் ரெயின்ஸ், மழை வருகுது போகுது, மழை தண்ணி வருகுது, வானத்துலேருந்து தண்ணி வருகுது, அது ட்ரெயின் ஆகுது, அது வடிஞ்சும் போகுது. த ரெயின் அந்த நீர் முதலாக பிளாங்க் டவுன் இன் ஹெவி ஷீட்ஸ். இந்த மாதிரியான கொஷனுக்கு நம்ம விட எழுதுக்களை எப்படி அணுகணும்னா அந்த வசனம் இவடத்தை ஸ்டார்ட் ஆகி வசனம் இவடத்தை முடியுதுன்னு சொல்லி ஒரு பெரிய கோடை போடணும். அப்போ இங்கே தான் ஃபுல் ஸ்டாப்பில் ஸ்டார்ட் ஆகி வசனம் இவடத்தை ஸ்டார்ட் ஆகுது, இவடத்தை ஸ்டார்ட் ஆகி வசனம் இவடத்தை முடியுது. அடுத்த விஷயம் ஒரு வசனம் ஒரு வசனம் போகிறதுக்கு ஒரு முறை இருக்கு. எப்படின்னா ஹூ பாருங்கள், சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எப்படி ஒரு WH கொஷன் படியும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வசனத்தை எப்படி போகுதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹூ. அடுத்து வட். இப்படித்தான் என்ன செய்யும்னா ஒரு வசனம் நோக்கி போகும். அடுத்து வட்டை சொல்கிறது வேர்ப். அதாவது ஹூன்ற சப்ஜெக்டும் வட்டுங்கிறது நம்ம வேர்புன்னு எடுப்போம். அப்போ இங்கே காணப்படுகிற ரெயின் ஒரு சப்ஜெக்டாக எடுத்தோம்னா வசனம் எப்பயுமே சப்ஜெக்டில் ஆரம்பிக்கப்படும். அப்போ இதை நம்ம சப்ஜெக்டாக எடுத்தோம்னா அடுத்தது தான் என்ன செய்ய வேண்டும், வேர்ப் வர வேண்டும். அப்போ இங்கே நம்ம ஒரு சொல்ல பார்த்தோம்னா இது ஒரு வேர்பான்னு கேட்டால் டவுனுங்கிறது ஒரு வேர்ப் இல்லை, அது ஒரு ப்ரெபசிஷன். அப்போ இங்கே மிஸ் ஆகிறது என்னென்னா ஒரு வேர்ப் தான் மிஸ் ஆகுது. அப்போ வேர்ப் மிஸ் ஆகிறதால நம்ம இங்கே இடத்த வர வேண்டியது என்ன, வேர்ப்ஸ் தான். அப்போ இங்கே பாருங்கள், நோ ஒரு வேர்ப், ஃபோம் ஒரு வேர்ப், கம்ஸ் ஒரு வேர்ப். இந்த மூணே தான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பிரதானமாக வேர்பாக எடுக்கும். ஆனால் இங்கே நம்ம வேர்ப் வேணுன்றதுக்காக இப்போ இந்த வேர்பை நம்மள சூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா இந்த ஸ்டார்ட் பண்ணின வசனம் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஏனென்றா அது அடுத்த ஒரு கெஸ்ஸை தார வரைக்கும் அதே டென்ஸை தான் அதை ஃபாலோ பண்ணும். இங்கே பாருங்கள், ரெயின் இஸ்ன்னு சொல்லி இதுங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன செய்யுது, போகுது. சம்டைம் இட் ரெயின்ஸ்ன்னு சொல்லுது. அப்போ சிங்கியூலர் சப்ஜெக்ட்டுக்கு அந்த சிங்கியூலர் வேர்ப் தான் வருது.
இட் ரெயின்ஸ் அண்ட் ரெயின்ஸ்ன்னு சொல்லி. அப்போ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இங்கே சிங்குலர் வேர்ப் வரதால் இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எடுப்போம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கெஸ் ஒன்று தடுத்து பாருங்கள். ரெயினுங்கிறது ஒரு சிங்குலர் வேர்ப். அப்போ ரெயினை நம்ம சிங்குலர் வேர்பாக எடுத்தால் அடுத்த வாரத்தை என்ன இருக்கணும்னா சிங்குலர் வேர்பாகத்தான் நிற்க வேண்டும். இங்கே இப்போ கவனிங்க, நீங்கள் இந்த வசனத்தை பார்த்தவங்களுக்கு வழங்கும் இட்டுக்கு பகல் என்ன வருது, ரெயின்ஸ் என்ன வருது. அப்போ சிங்குலர் நவுனாக இருக்கும் பட்சத்தில் சிங்குலர் வேர்ப் வரணும். அந்த சிங்குலர் வேர்ப் எங்கே இருக்கே, இங்கே கம்ஸ்ன்னு இருக்கே. அப்போ நம்ம இங்கே விட சரியான விட வந்து என்ன இருக்க போகுதுன்னா கம்ஸ். மேலதிகமாக நம்ம இது கம்ஸுங்கிற விட தான் சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே டவுன் உண்டு இருக்கு. டவுனுன்னா ஒரு திசையை குறிக்கிறது. டவுன் கீழேங்கிற ஒரு திசையை குறிக்கிறது. அப்போ அப்போ கீழேங்கிற திசையை குறிக்கும் போது அது மூமெண்ட்டுக்கு தான். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல நகர்றது தானே. அப்போ இது வந்து இங்கே கம்மாகத்தான். அப்போ நம்மளுக்கு முதலாக விட கம்மாக நாம் எடுக்கணும். இன் ஹெவி ஷீட்ஸ், அது மழை மிகவும் பாரதூரமாக வந்து கிடைக்குன்னு சொல்லலாம். அடுத்த வசனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அடுத்த வசனம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டு இங்கேயே முடியுது. அப்போ நம்ம இங்கே என்னத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஹூ மட்டும் வருதான்னு பார்க்கணும். நம்ம இங்கே பாருங்கள், இட் ரெயின்ஸ்ன்னு சொல்லி இப்படியே வந்துட்டு. அப்போ இங்கே இட்டுங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டாகவும் இங்கே வந்து ஒரு வேர்பாகவும் வந்துட்டு. அப்போ இன்னும் இந்த வசனத்துக்கு முன்னுக்கு வரணும். ஒரு வசனம் வந்து சப்ஜெக்டும் வேர்பு தான் ஆரம்பிக்கிற, ஆனால் அப்படி ஆரம்பிக்கிறது இங்கே இடையில தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன். அப்போ முன்னுக்கு என்ன வரணும்னு பார்த்தா கட்டாயம் அது ஒரு அட்வர்ப் தான் வரணும். உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எப்பொழுதும் 100% வந்து சப்ஜெக்டை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மற்றபடி ஆரம்பிக்கிறது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொருத்தமானது கிடையாது. அப்படி ஆரம்பிக்குமாக இருந்தால் அது நம்ம அட்வர்பை கொண்டு தான் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். இது வேறு அட்வான்ஸ்டு கிராமர் இது. அப்போது இங்கே சரியான ஒரு அட்வர்ப் வந்து என்ன இருக்குன்னா, இங்கே நம்ம சம்வேர், சம்டைம்ஸ், எவருங்கிறலாம் நம்ம அட்வர்பாக எடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம சரியான பொருத்தமான விட வந்துன்னா சம்டைம்ஸ்ன்னு சொல்கிற இந்த அட்வர்பை தான் நம்ம விடையாக எடுக்கணும். அப்போது சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு வர்றது என்ன அறிக்க போது சம்டைம்ஸ் தான். இங்கே வசனம் ஸ்டார்ட் ஆகுது. இட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் சீன்னு சொல்லி வசனம் இவ்விடத்தை ஆரம்பிக்கப்படுதுன்னா இவ்விடத்தை நம்ம வசனம் ஆரம்பிக்கப்பட்டு இவ்விடத்தையே முடியுது. அப்போ சப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்படுது, இங்கே வேர்ப் வருதுன்னா இதுக்கு முன்னுக்கும் என்ன வரணும், சரி இதுக்கு முன்னுக்கு என்ன வரணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு குழப்பம் வைக்கலாம். நம்ம அதை அப்படி அடிக்கிறது நம்ம தொடர்ச்சியாக வாங்கிட்டு போவோம். உங்களுக்கு தெரியும் இங்கே டிஃபிகல்ட் வந்திருக்கு. டிஃபிகல்ட் பொதுவாக ஒரு ப்ரப்போசிஷன் எடுக்க ஐ ஆம் டிஃபிகல்ட் டு ப்ளே, இட் இஸ் டிஃபிகல்ட் டு கம், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபினிஷ். அப்போ இங்கே டிஃபிகல்ட்டுக்கு அங்கே பக்கத்தில் வர்றது என்னென்னா பொதுவாக டிஃபிகல்ட் ஒரு ப்ரப்போசிஷனோட தான் வரும். அந்த ப்ரப்போசிஷன் தான் என்னென்னா டூவாக கருதப்படும். அதான் டிஃபிகல்ட் டு சி. இது அப்படி வரைக்கட்டும் என்னென்னு சொல்லி நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ பிறகு வசனம் ஸ்டார்ட் ஆகுது. வீல தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அங்கே வடத்து போய் இங்கே ரெயின்ஸில் முடியுது. இப்போ வசனம் அது ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கப்படுது. வி ஆல் நோ, நம்ம எல்லாருக்கும் தெரியும். blank இட் இஸ் லைக் வென் ரெயின்ஸ். இங்கே 2 இடைவெளியை நம்ம நிரப்ப வேண்டி இருக்கே. இங்கே கவனிங்க, இங்கே ஒரு சப்ஜெக்ட் இங்கே வி ஆல் நோங்கிறது ஒரு சென்டென்ஸாக எடுக்கலாம். இட் இஸ் லைக்குங்கிறது ஒரு சென்டென்ஸாக எடுக்கலாம். வென்னோட நம்ம இங்கே எடுக்கும்போது இதே நம்ம ஒரு சென்டென்ஸாக எடுக்கலாம். இது நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா வென்னுங்கிற ரிலேட்டிவ் க்ளோஸை ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணப்படுற வசனத்தை நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ரிலேட்டிவ் க்ளோஸுக்கு பக்கத்தில் இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட். ஒரு வசனத்தில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அதாவது ஹூ, வாட், ஹவு, யா, வென் இங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். தட்டுங்கிறதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒரு வசனத்துக்கு இடையில் வருமென்னா அது ஃபுல்லாக ரிலேட்டிவ் க்ளோஸாக கருதப்படும். அப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ் கருதினோம்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு அங்கே வாரது என்ன இருக்க போகுதுன்னா இங்கே சப்ஜெக்ட் வரணும். இங்கே ரெயின்ஸுங்கிற ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. இங்கே ரெயின்ஸுங்கிற ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. அதனால நம்ம என்ன செய்வோம், படுத்த சப்ஜெக்டாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ரெயின்ஸுன்னு சொல்லி நவுன் இல்லை, ரெயின்ஸ்ன்னு சொல்லி நவுன் இல்லை, ரெயின்னு தான் நம்ம சொல்லணும். ரெயின்ஸ்ன்னு நம்ம ப்ளூரலாக சொல்லிடாது. அப்போ இது ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய போதும் வேர்பாக, இது ஆட்டோமேட்டிக்காக வேர்பாக கருதுறதால நம்ம நவுனை தான் எடுக்க போகிறோம். இங்கே நவுன் வந்து என்ன கருதுவோம்டா இட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ஜெக்டாக எடுக்கிறது வந்து இங்கே இட்டை தான். இப்போ இங்கே வாசிச்சுட்டு பாருங்கள். வி ஆல் நோ இட் இஸ் லைக் வென் இட் ரெயின்ஸ். ஓகே, நம்மளுக்கு 2 இடைவெளியில் நம்மளுக்கு குழப்பதோ நம்ம அது என்ன இருக்கிறது நான் உங்களை மாதிரி யோசிச்சு நான் விட எடுக்க போகிறேன். அதனால் இப்போ பாருங்கள்,
விட கம்ஸுங்கிற விட பெய்த்து, டூங்கிற விட பெய்த்து, சம்டைம்ஸுங்கிற விட பெய்த்து, இட்டுங்கிற விடையும் பெய்த்து. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிச்சத்தை பார்ப்போம். வசனம் ஸ்டார்ட் ஆகுது பட்டில் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஹேவ் யூ இப்படியோ போயிட்டு இங்கே கோஸில் தான் என்ன செய்யுது வசனம் முடியுது. இங்கேயுமே 2 இடைவெளியத்தை நம்ம நிரப்ப வேணும். என்னென்னா பட்டுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே கொஷின் வேர்ட் தானே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் கொஷின் வேர்ட்ஸ் வந்து எஸ்ஓனோ கொஷன்டிக்கு என்டபிள்யூஹெச் கொஷன்டிக்கு. இங்கே ஹேவோட நம்ம எந்த ஒரு டென்ஸ்லாம் நம்ம பொதுவாக பெர்ஃபெக்ட் டென்ஸோடு நம்ம என்ன செய்வோம் ஹேவ் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் ஹேவோட நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாசிட்டிவ் கொஷின் நெகட்டிவ் கொஷனுக்கெல்லாம் வந்து ஹேவோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் சின்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போது ஹேவோட சப்ஜெக்ட் வந்து போட்டு அங்கே வேர்ப் வரும். ஹேவ் யூ பிளேடு, ஹேவ் யூ கோன், ஹேவ் யூ சீன்னு வரணும். ஆனால் இங்கே தான் வேர்ப் வந்திருக்கு. ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் V3 ஃபார்ம் வந்து இங்கே வேர்ப் வந்திருக்கு. அப்போ சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில என்ன வரும்? சப்ஜெக்டையும் வேர்பையும் வந்து நம்ம எக்காரணத்துக்கு ஒன்றும் பிரிக்க இயலாது. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான், இங்கே ரெயினுக்கு பக்கத்தில் தான் வேர்ப் இருக்குது. இங்கே இட்டுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பக்கம்லாம் ரெயின்ஸ் இருக்குது. இங்கே இட்டுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட்டுக்கு பக்கம்லாம் வேர்ப் இருக்குது. இங்கே சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான் வேர்ப் இருக்குது. சப்ஜெக்டையும் வேர்பையுமே பிரிக்கவே இயலாது. அப்படி பிரிக்க தகுதியானால் வந்து அட்வர்ப். அங்கே பிரிக்க தகுதியானால் வந்து அட்வர்ப். இங்கே அட்வர்ப் வந்து நம்ம எவரும் இருக்கு, சம்வேரும் இருக்கு. இங்கே ஒப்புனும் அட்வர்பும் இருக்கு. இங்கே எது உங்களுக்கு அட்வர்பை பயன்படுத்தப்படும் என்றால் உங்களுக்கு தெரியும். இங்கே பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற அட்வர்ப்ஸ் என்னென்னா நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற அட்வர்ப்ஸ் வந்து இங்கே காணப்படுகிற இந்த 4 அட்வர்ப்ஸ் தான். ஆல்ரெடி, எட், ஸோ, எவருங்கிற நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. இங்கே தந்திருக்கிற இந்த 4க்குள்ளேயும் தந்தது வந்து இங்கே எவராக தான் கருதப்படுது. அப்போ ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் தான் இவ்வளோ சரியானபடியாக இருக்கும். ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் வியா இங்கே கவனிங்க. இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனானை கொண்டு அப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுட்டு அப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டால் ஓல் தன்னு சொல்லி கோஸுன்னு வந்திருக்கு. அப்போ கோஸுங்கிறது வந்து என்ன ஒரு வேர்ப். கோஸுங்கிற ஒரு வேர்ப்னா ரிலேட்டிவ் க்ளோஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டால் ரிலேட்டிவ் ப்ரோனான் வசனத்துக்கு இடையில் வந்தால் அது ரிலேட்டிவ் ப்ரோனான். அங்கே நீ ரிலேட்டிவ் க்ளோஸ் ஆரம்பிக்க போதும். அப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ் ஆரம்பிக்கப்பட்டால் அங்கே வாரது நவுன். அந்த நவுன்ட என்ன சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் தான் வரணும். ஓல் த நம்மளுக்கு இன்னொரு ஐடியாவை மட்டும் தருது. த வந்து ஒரு டெஃபினட் ப்ரோனான். அப்போ டெஃபினட் ப்ரோனான் வந்து என்னத்துக்கு வரணும்? இங்கே ஒரு நவுனுக்கு தான் வரணும். இங்கே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் வரணும். அப்போ வியா ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் வியா நீங்கள் எப்போயாவது ஆச்சரியப்பட்டுறீங்களா? எங்கே all the கோஸ். அப்போ all the சொல்லும்போது இங்கே நம்ம நவுன் என்ன எடுக்க போகிறோம்னா ரெயின் வாட்டர், all the ரெயின் வாட்டர். இப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம். இங்கே அடுத்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது டஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகி இங்கே கொஷின் மார்க்லேயே முடிஞ்சிட்டு வெரி சிம்பிளாக ஆரம்பிக்க போகுது. எப்படி டஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எஸ் நோ கொஷன். டஸ் இட் ஜஸ்ட்டுன்னு வருது. அப்போ டஸ்ன்னு சரி இங்கே டஸ்ஸில் சரி ஒரு கொஷின் ஸ்டார்ட் ஆகினா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம இங்கே சப்ஜெக்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம டூ டஸ் ஆரம்பித்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட்டுங்கிறது வேர்ப் இல்லை. அந்த ஜஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டுன்னு சொல்லலாமா? இல்லை ஜஸ்டிங் ஐஎன்ஜி ஃபார்ம் போடலாமா? போடையில. அப்போ அது ஒரு வேர்ப் இல்லை. அப்போ வேர்ப் இல்லாட்டி இங்கே முடிஞ்சிருக்கு ஒரு வசனத்தை கட்டாயம் வேர்ப் தேவை. அப்போ இங்கே வாரது என்ன இருக்க போகுது? வேர்பாக தான் வரப்போகுது. இங்கே நம்ம டஸ்லேயும் வந்ததால் V1 ஃபார்ம் தான் வரும். அப்போ டஸ் இட் ஜஸ்ட் டிஸப்பியர். அது சாதாரணமாக சும்மா அது என்ன செய்ய போகுது? டிஸப்பியர் ஆன்னு வரலாட்டா இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு கவலை வரலாம், உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். இப்போ நம்ம ஃபோமும் ஒரு வேர்ப் தானே, நோவும் ஒரு வேர்ப் தானே, ஏன் நீங்கள் நோ வரலன்னு கேட்டால் நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கணும். பட் ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் வியா ஆல் த ரெயின் வாட்டர் கோஸ். நீங்கள் எப்பயாவது ஆச்சரியப்பட்டுறீங்களா அந்த ரெயின் வாட்டர் எல்லாம் போகிறது? அப்போ இங்கே போகிறதோட சம்மந்தப்பட்டது. இப்போது ரெயின் வாட்டர் போகிறங்கிறது மறைஞ்சி போகிறது தானே. அப்போ மறைஞ்சி போகிறதோட தானே இந்த சொல் சம்மந்தப்பட வேண்டும் அங்கே வாரது. அதனால் மறைந்து போகக்கூடிய பொருத்தமானது வந்து இங்கே டிஸப்பியர். இங்கே அடுத்து வந்து வீல ஸ்டார்ட் பண்ணுது. வி ஆல் நோ தட் இட். ஓகே, இப்போ எப்படி வசனம் ஸ்டார்ட் ஆகுது? வி ஆல் நோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். தட்டுன்னா என்று, இட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம தட்டும் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனான் ஆரம்பிக்க போது அது என்ன ஆகுது? ரிலேட்டிவ் க்ளோஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரிலேட்டிவ் க்ளோஸ் ஸ்டார்ட் ஆகி அங்கே வாரது சப்ஜெக்டாக இருக்க போது ஜஸ்ட் டிஸப்பியர். அப்போ இங்கே வேர்ப் இருக்கு. அப்புறம் இங்கே சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில் வாரல் வந்து யார் இருப்பாருன்னா கட்டாயம் அட்வர்பாக தான் இருப்பார். அப்போ ஜஸ்ட்டும் ஒரு அட்வர்ப் தான். அப்போ இங்கே இடைவெளியில் வரப்போகிறது ஒரு அட்வர்ப் தான்.
we all know that it cannot. அது சாதாரணமாக சும்மா பிடிச்சிட்டு என்ன செய்ய மாட்டா, மறைந்து போக மாட்டா. இட் cannot just disappear. இன்னொன்று நீங்கள் கவனிக்கலாம் என்னென்னா, இங்கே எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் போயிட்டு இருக்கு. இங்கே எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ இட்டு வந்ததால் இட்டுங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். அப்போ இட் வந்து ஒரு சிங்குலர் நவுன். அப்போ சிங்குலர் நவுன் வந்தால் சிங்குலர் வேர்ப் தானே வரணும், எஸ் தானே வரணும். ஆனால் ஏன் நீங்கள் டிஸப்பியர்ஸ்ன்னு சொல்லி இங்கே எஸ் வரலண்டா, இங்கே டஸ்ஸில் நம்ம எஸ் போட்டதால் எஸ் வரல. அப்போ இதே போல் தான் வி ஆல் நோ தட் இட் வந்திருக்கு. அப்போ இட்டு வந்தால் என்ன நடந்திருக்கும், அங்கே வாரது அந்த வினைச்சொல்ல வந்து எஸ் வந்திருக்கும். ஆனால் இங்கே டிஸப்பியரில் எஸ் வந்திருக்காண்டா வரல. அப்போ இங்கே ஒரு சிங்குலரை எஸ்ஸை வராமாக்கிறதுக்குரிய பொருத்தமான சொல்லுது இங்கே மொடல் வேர்ப் தான். மொடல் வேர்ப் வந்தால் அது எந்த சப்ஜெக்ட்னாலும் சிங்குலர்னாலும் சரி ப்ளூரல்னாலும் சரி இங்கே எஸ் ஆக்க மாட்டேங்க. இல்லாட்டி டூ டஸ் டிட் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். பாருங்க இட் டிட் டிஸப்பியருக்கு டிட் வரையும் இல்லை. இட் டிட் நாட் ஜஸ்ட் டிஸப்பியருக்கு டிட் நாட் வரையும் இல்லை. அப்போ இங்கே மொடல் வேர்ப் வந்து எது வரைக்க போகுதுன்னா இங்கே கேனாட்டாக இருக்க போதும். ஓகே, அடுத்த வசனத்தை பார்ப்போம். அடுத்த வசனம் வந்து எஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ஃபுல் ஸ்டெப்பில் முடியுது. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம இடைவெளி எப்படி நடப்புன்னு பார்ப்போம். ஏஸ்வின்னு போடுற அப்படி இடைவெளி வந்து இட் ஹேஸ் டு கோ. அப்போ ஹேஸ் டு கோண்டா இட் ஹேஸ் டு கோ, இது போக வேண்டும். கோண்டா உங்களுக்கு தெரியும், கோண்டா போ. கோக்கு பக்கத்தில் வாரது எங்கேங்கிற கேள்விக்கு விட சொல்லணும். ஐ கோ டு ஸ்கூல். அப்போ டு ஸ்கூலுங்கிறது வந்து டு ஸ்கூலுங்கிறது கோ எங்கே ஸ்கூல். ஐ கோ டு ஷாப். நான் கடைக்கு சென்றேன். நான் சென்றேன் எங்கே சென்றேன், கடைக்கு சென்றேன். அப்போ இங்கே கோ வந்தால் எங்கேங்கிற கேள்விக்குரிய விட தான் அங்கெல்லாம் வர வேண்டும். ஐ கோ டு ஸ்கூல், ஐ வென்ட் டு ஸ்கூல், ஐ எம் கோயிங் டு த ஷாப்லாம் கோ போட்டு நம்ம என்ன செல்கிறோம், அங்கே எங்கன்னு சொல்லணும். அப்போ இங்கே எங்கேங்கிறது செல்லுமா, எங்கேங்கிறதுக்குரிய விட வரணும். எங்கேங்கிறதுக்குரிய விட வந்து எங்கே இருக்கு, சம்வேர். இங்கே நீங்கள் படல்ஸுங்க ஒரு நவுன் தானே, இந்த படல்ஸ் வருமானு கேட்டால் வரமாட்டா. ஏனென்றா இங்கே கோ வந்தால் டூ வரணும், கோ டு த ஸ்கூல் வரணும், கோ டு த வரணும். அப்போ இங்கே கோக்கு பக்கத்தில் டூ வந்திருக்கா, வரல. அப்போ கோக்கு பக்கத்தில் ஏன் டூ வராமல் சம்வேர் வருண்டா, சம்வேருங்கிறது ஒரு எட்வர்ப் வந்து எந்த காரணத்தை கொண்டு ப்ரப்போசிஷனை எடுக்க மாட்டேங்கி. கம் ஹியர்னு சொல்லுவோம், கம் டு ஹியர்னு சொல்கிறியா இல்லை. அப்போ ஹியருங்கிறது வந்து ஒரு எட்வர்ப். கோ தேர்னு சொல்லுவோம், கோ டு தேர்னு சொல்லணுமா இல்லை, கோ தேர். அப்போ கோ தேர். கம் டுடே. அப்போ டுடே வந்து என்ன ஒரு எட்வர்ப். அப்போ டூ வரல. டூ வந்திருந்தால் நீங்கள் படுசையும் என்ன செஞ்சிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். நீங்கள் டூ வராதால தான் நம்ம என்ன செய்கிறோம், சம்வேரை விடையாடுக்கோம். ஏனென்னா சம்வேருங்கிற ஒரு எட்வர்ப், சம்வேர் வந்து என்ன செய்ய மாட்டா, ப்ரொபஷனை எடுக்க மாட்டேங்கி. சம்வேர் வந்து ஒரு எட்வர்ப், அதனால் அதை எடுக்க மாட்டேங்கி. அடுத்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது. ரெயின் ட்ராப்ஸ் ஃபால் டு. ஓகே, ஃபால் விழுது. டு எங்கே, கிரவுண்டுக்கு. அப்போ ஃபால் டு வந்தால் ரெயின் ட்ராப் சப்ஜெக்ட், ஃபால் விழுது எங்கே விழுது, டு கிரவுண்ட். அப்போ இதுக்கடையில் என்ன வரணும்னா ஒன்றும் பெற தேவை. நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், தேவை போட போகிறோம். ஏன் நீங்கள் ஃபார்ம் வருமா, ஃபார்ம் வேர்ப். இங்கே வேர்ப் ஆல்ரெடி வேர்ப் இருக்கு. அப்போ ரெண்டு மெயின் வேர்ப் வருமா ஒரு வசனத்தில் வர மாட்டான். நோ ஒரு வேர்ப். அப்போ நோ வருமா வருது கேட்டால் வர மாட்டான். அது ஏன் ரெண்டு வேர்ப் வர மாட்டான். அப்போ ஃபால் டு த கிரவுண்ட். ஜாயின் டுகெதர் டு ரெயின் படல்ஸ். இப்போ ரெயின் ட்ராப் எல்லாம் வந்து நிலத்தில் விழுந்தா அந்த தண்ணி எல்லாம் வந்து என்ன செய்யும், ஜாயின் டுகெதர் உண்டாகுது. என்னத்துக்கு உண்டாகுது. அப்போ இங்கே ஜாயின் டுகெதர் டூ வந்திருக்கு. இங்கே டூ வந்தால் டூ இரண்டு விதமான விடயத்தை எடுக்கும். டூ வந்தால் இரண்டு விதமான விடயத்தை எடுக்கும். ஒன்று நவுன் வரலாம், இல்லாட்டி வேர்ப் தான் வரணும். இங்கே நவுன் வரணும்னா அங்கே வர்றது கோவாக இருக்கணும். கோ டு த பார்க், கோ டு த ஸ்கூல்னு இங்கே வர நவுனாக இருக்கணும். இல்லாட்டி டூக்கு பக்கத்தில் வர்றது வேர்ப். அப்போ இங்கே ஜாயின் டுகெதர் டூ என்ன ஃபார்ம், ஒரு தோற்றுவிப்பதற்கு. ஃபார்ம் ரெயின் படல்ஸ். இப்போ நம்மளுக்கு 3 இடைவெளி மிச்சம் மாதிரி என்னென்னு பார்ப்போம். இங்கே 3 இடைவெளி இன்றைக்கி. இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஆஸ் வி இட் ஹேஸ் டு கோ. மழை வருது, மழை தண்ணி வருது, ஆனால் போகணும். ஆனால் எங்கேயாவது போகணும் தானே. அது இங்கே விட வந்து இது பஞ்சா பாடமாக்குறது. ஆஸ் வி நோ அதானது.
அப்போ இங்கே வி all know வசனம் ஸ்டார்ட் ஆகிட்டு வசனம் இங்கே சப்ஜெக்டும் வேர்பும் வந்துட்டு சப்ஜெக்டும் வேர்பும் வந்து இங்கே என்ன செஞ்சுட்டு இதுவும் சப்ஜெக்டும் வேர்பும் தான். அப்போ இங்கேயும் சப்ஜெக்டும் வேர்பும் இங்கேயும் சப்ஜெக்டும் வேர்பும் அப்போ வசனத்துக்கு இடையில தான் வரணும்னா இங்கே வாரது என்ன அடிக்கணும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கணும். அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து என்ன இருக்கு இங்கே வாட். அப்போ இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வாட் என்ன மிஞ்சிற விட என்ன இருக்க போகுது ஒஃபுனாக இருக்குது. இப்போ விளங்கினா ஒஃபுனும் வந்து என்ன ஒரு அட்வர்ப் அதனால இங்கே சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு மாறுது இதுவாகத்தான் காணப்படுது. இந்த ரெயின் பாடல்ஸ் வந்து கெட் பிக்கர் அண்ட் பிக்கர். அந்த ரெயின் பாடல்ஸ் வந்து பெருசாகி ஃபைனல் இறுதியாக தே ஓவர்ஃப்ளோ தண்ணீர் ரோடில் தேங்கி நின்று அதுக்கெல்லாம் கீழே பைப் இருக்கும். அந்த அதுலேருந்து என்ன செய்யுது ஓவர்ஃப்ளோ ஆகி லைக் த ரெயின் ட்ராப்ஸ் த ரெயின் பாடல்ஸ் ஜாயின் தே ஃபார்ம் அ ஸ்ட்ரீம். ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் சேர்ந்த பாடல்ஸ் ஜாயின் ஆகுது படல்ஸ் உருவாகுது. படல்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி என்னது ஸ்ட்ரீம் ஏரியா வருது. ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து என்ன செய்யுது மலைகள்லேருந்து எடுத்துக்க வந்து ஆஃப்டர் த ஸ்ட்ரீம் ஜாயின்ஸை இதுன்னு சொல்லி ஒரு மழை பெஞ்சு வானத்துலேருந்து மழை வந்து இது எப்படி ஒரு ஆற்றுக்கு போய் முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிற ப்ராசஸ் தான் இது உங்களுக்கு விளங்கிட்டு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.